ஒரு நாய்கள் காப்பத்துல ஒரு சின்ன நாய்க்குட்டி மிகவும் சோகமா கூண்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்குது. தன்னுடைய பூனை நண்பன் எங்கன்னு தனக்குள்ள தானே பேசிக்குது. உன்னுடைய பேச்சை கேட்காதால தான் நான் இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன்ட்டு பூனையை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்படுது. அந்த காப்பகத்தோட கதவு திறந்திருக்கிறத பார்த்து அங்கிருந்து வேகமா வெளியில ஓடி வருது. பல மைல் தூரம் கடந்து வருது தன்னுடைய வீடை தேடிக்கிட்டு. சின்ன வயசுல இருந்தே அந்த பூனையும் நாய்க்குட்டியும் ஒரே வீட்டுல அன்பாவும் பாசமாவும் வளர்க்கப்படுறாங்க. தன்னுடைய தாய் இல்லாத சோகத்தை அந்த பூனை தீக்குது. மிகவும் அன்பாவும் பாசமாவும் இருக்குது அந்த பூனையும். ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்து தன்னுடைய வீட்டுக்கு வெளியில வந்து கத்துது சத்தமா. அந்த பூனை அந்த நாயுடைய சத்தத்தை கேட்டு மிகவும் சந்தோஷம் அடையுது. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய நண்பன் வந்துட்டார். 2 பேரும் பாசமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க வீட்டு உரிமையாளர், நீ இல்லாம அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், நீங்க தான் எங்க வீட்டோட செல்ல பிள்ளைகள்னு சொல்றாங்க.